Hi friends, welcome to TechFaith Tamil channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா YouTube வீடியோல வந்து playback speed increase பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். நார்மலா YouTube வீடியோல நீங்க போய் செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணி playback speed வந்து கிளிக் பண்ணும்போது 2.0 வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா அதுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ நான் சொல்ற ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்க பார்க்கும்போது 16 மடங்கு ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை தான் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேம்பர் மங்கி அப்படிங்கிறத எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை பற்றி நான் முன்னாடி வீடியோவில் நான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து எப்படி இன்ஸ்டாலிங் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா greasy fork அப்படிங்கிறத வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். அதில் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு வீடியோ ஸ்பீட் பட்டன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே வீடியோ ஸ்பீட் பட்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் தி ஸ்கிரிப்ட்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். எனக்கு ஏன் இப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை. இன்ஸ்டாலுங்கிற பேஜ் தனியாக நியூ டேப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டால் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகும். ஆட் ஆனது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த டேம்பர் மங்கி லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் போனீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட் வந்து இங்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வீடியோ ஸ்பீட் பட்டன்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். டிசேபிள் பண்ணியிருக்கேன். எதுக்கு டிசேபிள் பண்ணியிருக்கேன்னா முதல்ல வந்து நார்மல் ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். இதை வந்து எனேபிள் இப்போ பண்ணுறேன். பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா எனேபிள் டிசேபிள் ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து கிளிக் பண்ணாலும் எனேபிள் ஆயிரும். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் இந்த இடத்துல அந்த பட்டன்ஸ் எல்லாம் வரும். அது எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நார்மலாக எப்பவும் போல் ப்ளே ஆகும். அந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்கிரிப்ட் வந்து லோடாகி வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து வருது. நார்மல் ஸ்பீடில் இப்போ இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நார்மல் ஸ்பீடில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 2.0 வரைக்கும் தான் இருக்குது. இங்கேயும் இந்த 2.0 இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1.5 கிளிக் பண்ணுறேன். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 கிளிக் பண்ணுறேன். 4 நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. 8 இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 16 இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் திருப்பி ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நார்மல் பண்ணுறது. ஸோ இதுதான் 16 மடங்கு வரைக்கும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டெக்னிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை பற்றின வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் TechFaith தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.